கடவுள் ஒரு நாய்க்குட்டிய படைச்சு வீட்டு வாசல்ல நீ காவல் காக்கணும், அதுக்காக உனக்கு 20 வருட ஆயுள் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த நாய்க்குட்டி எனக்கு 10 ஆண்டுகளே போதும் கடவுளே அப்படின்னு சொல்லிடுது. அடுத்த கடவுள் ஒரு குரங்க படைச்சு சேஷ்டைகள் பல செய்து மனிதர்களை மகிழ்விக்கணும், அதுக்காக உனக்கு 20 வருட ஆயுள் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த குரங்கும் எனக்கும் 10 ஆண்டுகளே போதும் கடவுளே அப்படின்னு சொல்லிடுது. அடுத்ததா கடவுள் ஒரு மாடை படைச்சு கன்றுகளை ஈன்றி மனிதர்களுக்கு நிறைய பாலை கொடுக்கணும், அதுக்காக உனக்கு 60 ஆண்டுகள் ஆயுள் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாடும் 60 வருடங்களா கடவுளே, 40 வருடங்களை நீங்களே திருப்பி எடுத்துக்கோங்க, எனக்கு 20 வருடங்களே போதும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து கடவுள் மனிதன் கிட்ட நீ நல்லா சாப்பிட்டு தூங்கி விளையாடி திருமணம் செஞ்சு சந்தோஷமா வாழறதுக்கு உனக்கு 20 வருட ஆயுள கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மனிதன், தெய்வமே இதுக்கு 20 வருஷம் தானா, நாய்கிட்ட இருந்து 10 வருஷம், குரங்கு கிட்ட இருந்து 10 வருஷம், மாடு கிட்ட இருந்து 40 வருஷம், இது எல்லாம் மொத்தமா எனக்கே கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்றான். கடவுளும் நீ கேட்டதையே தரேன், ஆனா என் மேல கோச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சிடுறாரு. மனிதனும் கடவுள் சொன்ன மாதிரி முதல் 20 வருடம் நல்லா தூங்கி சாப்பிட்டு விளையாடி சந்தோஷமா வாழறான். அடுத்த 40 வருடங்கள் மாடு மாதிரி உழைக்கிறான். அடுத்த 10 வருடம் பல சேஷ்டைகளை செஞ்சு பேரம் பேத்திகளை மகிழ்விக்கிறான். கடைசி 10 வருடம் வாசல்ல உட்கார்ந்து காவல் காக்குறான்.